ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முனிசிபாலிட்டி எக்ஸாம் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு சில பேருன்னு சொல்றத விட மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஜேடிஓவும் சரி, ஏஇயும் சரி, அ ஓரளவு பார்த்தீங்கன்னா, மாடரேட்டா தான் இருந்தது கொஸ்டின். டைம் வந்து அந்த அளவுக்கு பத்தல. சம் நெறைய கேட்டிருந்தாங்க. ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருந்தாங்க. அதனால சால்வ் பண்றதுக்கான நேரம் வந்து நமக்கு இல்ல. லாஸ்ட்டா ஒரு 1 ஹவர்ல ஒரு 100 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் மறுபடியும் மறுபடியும் ரீட் பண்ணி, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஃபீட்பேக் நெறைய சொல்லியிருந்தாங்க. ஆமா. அப்படிதான் இருந்தது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஃபுல்லா பார்க்கல இன்னும். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு டிஃபிகல்டி லெவல், அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டா இருந்தாலுமே, அந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தது. லெவல் கொஞ்சம் அதிகமா கேட்டிருந்தாங்க. கொஸ்டினோட லெவல் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதையுமே நான் பார்த்துருந்தேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாரும் அந்த லெவல்ல தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, அதனால எல்லாரும் அதே சேம் லெவல்ல தான் இருக்க போறீங்க. அதனால யாரும் நல்லா பண்ணல, எனக்கு மட்டும் தான் இப்படி இருந்ததா அப்படிங்கிற மாரி எதுவும் யோசிச்சு, இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நெக்ஸ்ட் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நமக்கு டிஎன்பிஎஸ்சி லிருந்து பார்க்கும்போது, அடுத்தடுத்து ஜேடிஓ, ஏஇ அப்படின்னு சிவில் இன்ஜினியரிங்க்கு நெறையவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அப்புறம் சர்வேயர் எக்ஸாம் கூட வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு மூவ் பண்ணுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃபிகல்டி லெவல் இருக்காது. இதோட ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எல்லாமே டேட்டா ஓரியன்டடா தான் இருக்கும். ரொம்ப கான்செப்சுவலா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? அதனால நெக்ஸ்ட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்சத பத்தி யோசிச்சு எந்த எந்த யூசுமே கிடையாது. டைம் வேஸ்ட் தான். முடிஞ்சத பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, டைம் வேஸ்ட் தான். அதில என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? ஒன்ஸ் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் எடுத்து பாருங்க. கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு, அதில என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நெறைய பேரு நெறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் 40 கொஸ்டின் கிட்ட கேர்லெஸ் மிஸ்டேக்கே பண்ணிட்டேன். அதாவது நெறைய தெரியாம நான் மாத்தி போட்டேன். சில்லி மிஸ்டேக்ஸ் நெறைய பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம பேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல நல்ல ஃபீட்பேக்லாம் குடுத்துருந்தாங்க. 165க்கு மேல போட்டுருக்கேன். 168 போட்டுருக்கோம். அப்படிங்கிற மாதிரி நெறைய ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜிஎஸ்லயுமே நெறைய நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லா 160க்கு மேல போட்டீங்கன்னா, நல்லாவே கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஸ்கோர் தான். 200க்கு 150 போட்டிருந்தீங்க. ஜிஎஸ்ல ஒரு 65 டூ 70 இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கூட, நல்ல ஒரு ஸ்கோர் தான். நீங்க வந்து ஜாப் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா, கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நம்ம பார்ப்போம். கட் ஆஃப் இதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து வரதான் போகுது நமக்கு. அதனால இன்னொன்னு என்னன்னா, எக்ஸாம் எப்போ வரும்? எக்ஸாம் வந்து என்ன மந்த் வருது? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வந்துட்டே இருக்கு. ஆனுவல் பிளானர்ல குடுத்துருக்காங்க. நவம்பர்ல நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவலுக்கு வந்து நவம்பர் மந்த் எக்ஸாம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து என்ன குடுத்துருக்காங்க? 10 அக்டோபர்ல குடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாம் 1 மந்த், 2 மந்த் தள்ளி போகுமே தவிர, அது எக்ஸாம் வந்து இருக்க போது. அப்படிதானே? உங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு என்ன டைம் ஆகுதோ, அத மட்டும் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, எக்ஸாம் எப்போ வருது, எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்காதீங்க. நீங்க இப்போ பிகினர் அப்படின்னா, நீங்க ஒரு 3 மாசம் படிக்கிறதுக்கு டைம் ஆகும்னா, அந்த மந்த்ல நீங்க படிக்கிறதுக்கு உண்டான வேலைய பாருங்க. ஓகேவா? 2 மாசத்துல படிக்கணும் அப்படின்னா, உங்களால ரஷ் பண்ணி முடிக்க முடியாது. அதனால உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேன் இருக்கும். இந்த டைம்ல நான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அத மட்டும் நீங்க பாருங்க. எக்ஸாம் எப்போ வருது, வரல அதையே பத்தி யோசிச்சுட்டு எப்போ வருது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நெறைய வந்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனுவல் பிளானர்ல இதான் குடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர்ல வர மாரி குடுத்துருக்காங்க. நவம்பர் 17ல எக்ஸாம் இருக்கும். அதே மாரி 10, 14ல உங்களுக்கு அக்டோபர் மந்த் 14ல ஏஇ எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வேக்கன்சிய பத்தியும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நமக்கு என்ன வேலை அப்படின்னா, சிலபஸ் இருக்கு. சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ கவர் பண்ண போறோம். டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறோம். திரும்ப திரும்ப என்ன பண்ண போறோம்? ரிவைஸ் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட வேலை. நம்ம வேக்கன்சி எவ்வளோ வரும்? அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு? எப்போ வரும்? இதே பத்தி காம்படிஷன் எவ்வளோ இருக்கு? இதெல்லாம் பத்தி எதையுமே யோசிக்காதீங்க. நம்மளோட வேலை என்ன? படிக்க போறோம், ப்ரிப்பேர் பண்ண போறோம் எக்ஸாம்க்கு, சிலபஸ கம்ப்ளீட் பண்ண போறோம், ரிவைஸ் பண்ண போறோம், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இங்க என்ன தப்பு பண்றீங்களோ, அத தப்ப கரெக்ட் பண்ணிட்டு, ஸ்கோர இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. பூஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட வேலை.
அதனால் தேவையில்லாத அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இப்போ என்ன டைம் இருக்கோ, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசிப்ளினா படிக்க ஆரம்பிங்க. டைம உங்க கண்ணுக்கு தெரிஞ்சே டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சே அப்படிங்கிற மீன்ஸ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் பார்க்குறீங்க அது வேற. ஒரு சில நேரம் சும்மாவே தான் இருப்பீங்க. மொபைல் யூஸ் பண்ணிட்டு, சோசியல் மீடியால இருந்துட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கிடைக்கிற டைம்ல படிச்சாலே போதும். கிடைக்கிற டைம யூஸ் பண்ணி படிச்சாலே போதும். கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னால படிக்க முடியல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? யாரா இருந்தாலும் படிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம மட்டும் நல்லா ஒரு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிக்கலாம். ஓகேவா? நம்ம பேட்ச்லயே நெறைய பேரு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து நெறைய வந்திருக்கு. அப்புறம் நம்மளோட டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு இதுவுமே நல்லா யூஸா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? ஒரு சில பேர் வந்து டெஸ்ட் கொஸ்டின மிஸ் பண்ணிட்டேன், நான் பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வீடியோ கிளாஸஸ் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருந்தது. வீடியோ கிளாஸஸ்ல இருந்து கொஸ்டின் வந்தது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? அப்புறம் டெய்லி நம்ம டெஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணுறதுனால, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம் ஹால்ல எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படிங்கிற மாதிரி நெறையவே ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தாங்க நெறைய பேரு. அவங்களோட உழைப்ப தான் நம்ம என்ன பண்ணணும்? பாராட்டணும். ஏன்னா நெறைய பேரு நம்ம நம்ம இத வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. எப்படியோ தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, அந்த கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணாம விட்டுர்றாங்க இடையிலே. நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தாலுமே சரி, அத கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணாம விட்டுர்றாங்க. ஸ்டார்ட்டிங்ல நல்ல ஒரு மோட்டிவேஷனோட வந்து ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாயிட்டே போயிருது. லாஸ்ட் வரைக்கும் யாரு நல்ல ஒரு இன்வால்வ்மென்ட்டோட டெய்லி நம்மகிட்ட டவுட் கேட்டுட்டு, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு, அப்படி இருக்கிறவங்கலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால ஜாயின் பண்றது நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. 100 நாள் நமக்கு ஷெட்யூல் இருக்குன்னா, 100 நாளும் உங்களோட உழைப்ப போடணும். 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த உழைப்ப அப்படியே கன்டின்யூ பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல அதாவது எக்ஸாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா நீங்க பண்ணி முடிக்கிற வரைக்கும், அத வந்து ட்ராப் பண்ணிறக்கூடாது. ஓகேவா? அதாவது சொல்லப்போனா, நம்ம வந்து வேலைக்கு போற வரைக்குமே அந்த கன்சிஸ்டன்சிய விடவே கூடாது. அந்த ஃப்ளோ இருந்துட்டே தான் இருக்கணும். ஓகேவா? அதனால லேர்ன் பண்ணிட்டே இருங்க. ட்ராப் பண்ணிறாதீங்க இடையில. அந்த ஃப்ளோவ வந்து விட்றாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பேட்ச்ச பத்தி ஏற்கனவே நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம மே 20ல ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கூட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நெறைய பேரு ஜேடிஓ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ நம்ம நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 11 அதாவது நவம்பர் மந்த்லயும், அக்டோபர் மந்த்லயும் இருக்கு. அதுக்கான ஷெட்யூல்டு பேட்ச் தான் இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். இத பத்தி நான் டீட்டெயில் சொல்லிர்றேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து நான் வீக்லி என்னென்ன படிக்கணும், டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் குடுத்துருவேன். வீக்லி ஒரு செட் ஆஃப் டாபிக் இருக்குன்னா, அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கா இந்த டே 1ல இது படிங்க, டே 2ல இந்த டாபிக் படிங்க அப்படிங்கிற மாரி நான் குடுத்துருவேன். அது வீக் எண்டுல அந்த ஃபுல்லா அந்த டாபிக் எல்லாமே டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டெய்லி படிக்கக்கூடிய டாபிக்ஸ், டெய்லி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்ச் வந்து இப்படி தான் கன்டின்யூ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ 15 அப்படின்னா, 15 ஜூலை உங்களுக்கு இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கு. அப்புறம் யூனிட் 3ல பிரிக், சிமெண்ட் இருக்கு. இப்போ இந்த டே 1ல நான் இதுக்கான வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். ஓகேவா? வீடியோ லிங்க் நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வைஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய வீடியோஸை நான் சென்ட் பண்ணிருவேன். ஒரு சில பிரீமியம் வீடியோஸ் இருக்கும். அது வந்து பப்ளிக்ல ஓப்பன்ல பார்க்க முடியாது. அதையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்விரான்மென்டல் இன்ஜினியரிங், அப்புறம் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், சாயில், அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பிரீமியம் வீடியோஸ் இருக்கும். இதுவுமே நான் சிலபஸ்ல ஜேடிஓ சிலபஸ்ல வந்ததுன்னா, நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிருவேன். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரிக், சிமெண்ட் அப்புறம் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் படிச்சீங்க அப்படின்னா, இத வந்து நான் ப்ரீவியஸ் டே உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதாவது 15 அப்படின்னா 14 வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். 15 வந்து உங்களுக்கு அத படிச்சுட்டு ஈவினிங் வந்து 7 PM 20 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வீக்லி டெஸ்ட்டும் 100 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், லாஸ்ட்டா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 2 டெஸ்ட் குடுத்துருக்கேன். ஓகேவா? அக்டோபர் மந்த். அப்புறம் நவம்பர்ல நவம்பர் 3ல ஒரு டெஸ்ட் ஒண்ணு குடுத்துருக்கேன். நமக்கு 17 கிட்ட தான் நமக்கு எக்ஸாம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால ஃபுல் சிலபஸ ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிரலாம்? கம்ப்ளீட் பண்ணிரலாம். யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிரலாம். இதுக்கு இடையில உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? நம்ம படிச்சு முடிச்சத ரிவைஸ் பண்றதுக்காக ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். நல்லாவே ஒரு எஃபிஷியன்ட்டான முறையில போயிட்டுருக்கு. பிகினரா இருந்தாலுமே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பிகினருமே நெறைய பேரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுமே நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் சொல்லிட்டு இருக்காங்க.
ஓகேவா? நெறைய பேரு ரெஃபரன்ஸ் மூலமாவும் ஜாயின் பண்றாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நெறைய பேர் ஜாயின் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் நான் பண்ண ஒர்க்குக்கு இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர்ட்ட நம்மளோட ஒரு உழைப்பின் மூலமா கிடைச்ச ஒரு அங்கீகாரமா இருக்கு. ஓகேவா? அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னுமே ரொம்ப படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெறைய வெளிய இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு படிக்க முடியாம இருந்தா கூட, நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம். ஓகேவா? ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் வச்சிருக்கோம் நம்ம. ₹2000 இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹2000 இது பே பண்ணிட்டு நீங்க 100 டேஸ் வந்து ஷெட்யூல ஃபுல்லாவே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டே 1லேருந்து 100 டேஸ் வந்து எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால கன்சிஸ்டன்ட்டா நம்ம இத ஃபாலோ பண்ணி படிங்க. வேற எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க கால் பண்ணுங்க. என்னோட நம்பர் நான் டிஸ்ப்ளே பண்றேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.